நல்ல கவனமா கேளுங்க. நீங்க ஒரு வீடியோவை உருவாக்குறீங்க. அந்த வீடியோவை உருவாக்கி யூடியூப்ல அப்லோட் பண்றீங்க. யூடியூப்ல அப்லோட் பண்ணும்பொழுது, யூடியூப்ல சிடிஆர் ரொம்ப அதிகமா இருக்கு. 10% இருக்கு. 5%க்கு மேல இருந்தாலே நல்ல சூப்பரான அது ஒரு கன்டென்ட் அப்படின்றது அர்த்தம். அதுக்கு அடுத்தது வாட்ச் டைம் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா, நல்ல சூப்பராவே போயிருக்கு. ஆனா உங்க வீடியோ வைரல் ஆகல. ஒரே ஒருத்தர் செஷன் ரெமனன்ஸ் செமண்டிக் ஐடி இதை பயன்படுத்தி ஒரு வீடியோவை உருவாக்குறாரு. இதை உருவாக்கி அவர் என்ன பண்றாருன்னா யூடியூப்ல அப்லோட் பண்றாரு. அவர் வந்துட்டு நார்மலா ஒரு மொபைல்ல தான் வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுத்து அதை அப்படியே யூடியூப்ல வந்துட்டு அப்லோட் பண்றாரு. ஆனா இவருடைய வீடியோ மட்டும் நல்ல வைரல் அப்படின்றது போகுது. ஸோ என்ன வந்துட்டு இந்த செஷன் அப்படின்றது, செமண்டிக் ஐடினா என்ன அப்படின்ற எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்ததுன்னா நான் இன்னும் பயங்கரமாக ஆயிட்டு இருப்பேன். அதனால தான் அடிக்கடி நான் ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பேன். கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படின்றத நான் எப்பவுமே நம்பக்கூடியவன். ஸோ இந்த இடத்துல 2026 யூடியூப் அல்கரித்தை நம்ம வந்துட்டு இன்னும் டீப்பாக புரிஞ்சுக்க போகிறோம். நிறையா டெக்னிக்கல் டேர்ம்ஸில் நிறைய விஷயங்கள் அப்படின்றது பார்க்க போகிறோம். குழப்பிக்காதீங்க. டெக்னிக்கல் டேர்ம்ஸாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரியே நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படின்ற எக்ஸாம்பிளோடய நான் சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நம்ம போடக்கூடிய இந்த வீடியோ நல்ல வைரல் ஆகும். நம்மளுடைய வந்துட்டு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை விட எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-20 மடங்கு வந்துட்டு இந்த வீடியோ அதிகமாக போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல், மேட்சிங் சிஸ்டம். அதாவது யூடியூப் உங்களுடைய வீடியோவை யாருக்கிட்டையுமே கொண்டு போய் திணிக்காது. இதை நீங்க பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி திணிக்காதுங்க. அதை தாண்டி இது ஒரு மேட்சிங் சிஸ்டமா ஒர்க் பண்ணுது. அதாவது இந்த வீடியோவை புஷ் பண்றது அப்படின்றத தாண்டி அது என்னன்னா புரிஞ்சுக்குது, ஒரு வியூவர்ஸை புரிஞ்சுக்குது. இதுல என்ன விளக்கத்தோட நம்ம சொல்லணும்னா, ஒரு யூடியூப் பார்வையாளர் என்ன செய்யறாரு, யூடியூப்ல வந்துட்டு ஒரு வீடியோவை சர்ச் பண்ணி பாக்குறாரு. அந்த வீடியோவை சர்ச் பண்ணி பார்க்கக்கூடியவர் அந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டோ அல்லது பாதியில கிளிக் பண்ணிட்டோ அவரு வந்துட்டு அந்த யூடியூப்பை விட்டு வெளியில போயிட்டாரு, அதாவது யூடியூப் அப்ளிகேஷனை விட்டு வெளியில போயிட்டாரு அப்படின்னா, அப்ப யூடியூப் அல்கரிதம் அப்படின்றது இந்த சிடிஆர் நல்லா இருந்தாலும் சரி, இந்த வாட்ச் டைம் நல்லா இருந்தாலும் சரி, அல்கரிதம் என்ன நினைக்குதுன்னா, ஓகே இவரு வந்துட்டு பெருசா யூடியூப்ல இல்ல, அப்ப இந்த வீடியோ இவருக்கு பெருசா பிடிக்கல போல அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அது உங்க வீடியோ புஷ் பண்ணாது. இப்ப இதே இன்னொரு கண்ணோட்டோட எப்படி பாக்குதுன்னா, இப்ப நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோ ஒருத்தர் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாக்குறாரு. அப்படி சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த கட்டம் இன்னொரு வீடியோ அப்படின்றத சர்ச் பண்ணி பாக்குறாரு. இன்னும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோவை பாருங்க, லாஸ்டா நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லக்கொள்றேன். அதுல உங்களுக்கு தேவையான பயனுள்ள வீடியோவும் இருக்குது இதே வரிசையில அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப நீங்க தொடர்ந்து யூடியூப்ல இருக்கிறீங்க. அப்ப யூடியூப்ல நீங்க தொடர்ந்து இருக்கிறீங்க, ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல யூடியூப்க்கு அது லாபம் தான். அப்போ ஆப்வியஸா இந்த இடத்துல யூடியூப் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை பாக்குது. இரண்டாவது, செமண்டிக் ஐடி, அதாவது உங்களுடைய வீடியோவுடைய ஜாதகம். யூடியூப் என்ன பண்ணுதுன்னா, அது வந்துட்டு முக்கியமான விஷயத்த கண்ணோட்டமா பாக்குது. நீங்க வந்துட்டு ஒரு கீவேர்ட்ஸ் வைக்கிறீங்க, இல்ல தம்ப்லைன் வைக்கிறீங்க அப்படின்றத தாண்டி நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்குது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் வந்துட்டு ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய வந்துட்டு வழிகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன். அப்போ இந்த யூடியூப் அல்கரிதம் என்ன செய்யுதுன்னா, சரிவர யாருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்குது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டை பத்தி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி அந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட ஆட் அப்படின்றது யூடியூப்ல வரும். இது எதனால வருது? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்ற ஒரு கண்காணிப்பு அப்படின்றது இருக்குது. அப்போ யூடியூப்பினுடைய அல்கரிதம் நீங்க என்ன பேசுறீங்க, என்ன கண்டென்ட்டை பத்தி பேசுறீங்க அப்படின்றத உள்ள வந்துட்டு புரிஞ்சுக்கும். அந்த டிரான்ஸ்லேட் அப்படின்றத பண்ணி பார்க்கும். அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்து நீங்க என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்க, சரியான கீவேர்ட்ஸ் என்ன கொடுக்குறீங்க, டைட்டில்ல என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு வீடியோவை நீங்க உருவாக்கிறீங்க. அந்த வீடியோ உருவாக்கும் பொழுது அந்த வீடியோவில் என்ன உள்ளடக்கம் இருக்கு. இப்ப நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு இப்ப நான் பேசின விஷயங்களா ஒரு கதை மாதிரியே கீழே கொடுத்துருப்பேன், ஒரு ஸ்டோரி மாதிரியே கீழே கொடுத்துருப்பேன். ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய விளக்கம் இது எல்லாமே யூடியூப் அல்கரிதம் படிச்சு பார்க்கும். இதை படிச்சு பார்த்து யாருக்கு கொண்டு போய் சேர்த்தா அது நல்லா இருக்குமோ அப்படின்றத புரிஞ்சுக்கும். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம என்ன பேசுறோம் அப்படின்றத வந்துட்டு யூடியூப் அல்கரிதம் புரிஞ்சுக்கும். அதுக்கு கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதே போல தம்ப்நெயில் அப்படின்றது முக்கியம். அப்போ நம்ம பேசுறதும் கரெக்டா இருக்கணும், கீவேர்ட்ஸும் கரெக்டா இருக்கணும், டைட்டிலும் கரெக்டா இருக்கணும், தம்ப்நெயிலும் கரெக்டா இருக்கணும். அப்ப இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணும் பொழுது யூடியூப் அல்கரிதம் அதை கொண்டு போய் சேர்க்குது. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம ஒரு வீடியோ போட்டேன்,
மறுபடியும் அதே மாதிரி வீடியோ போடக்குள்ள வியூஸ் போகல, அந்த வீடியோ நல்ல வியூஸ் போச்சு, இது மட்டும் ஏன் வியூஸ் போகல, அப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஆப்வியஸா இதுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ல நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதாவது இந்த செமண்டிக் ஐடி அப்படின்றத வந்துட்டு யூடியூப் கிரியேட் பண்ணி வச்சுக்கும். நீங்க போடுற வீடியோ எதை சம்பந்தப்பட்டது, இன்னைக்கு நான் லோனை பத்தி போடுறேன், நாளைக்கும் அதையே போடுறேனா, அப்போ நான் இந்த கால் டு ஆக்ஷன் அப்படின்றத வைக்கிறேனா, இதை எல்லாத்தையுமே யூடியூப் அல்கரிதம் அப்படின்றது நல்லா புரிஞ்சு வச்சுக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய வந்துட்டு ஒரு பெட்டு மாதிரி தான். அது எப்படி நம்ம என்ன பண்ணுவோன்றது புரிஞ்சுக்கும். நம்ம போன உடனே இதை பண்ணோம், நம்ம போன உடனே சாப்பாட்டுக்காக காலை சுத்தி சுத்தி வரும். ஸோ நம்ம கிட்ட நிறைய விளையாடும். இதெல்லாமே பண்ணுது பத்தி அது நம்மளை நல்லா புரிஞ்சுக்கும். நம்ம ஓனர் இந்த டைம் நம்ம ஓனர்கிட்ட போய் விளையாண்டா சோறு கொடுப்பாரு, இந்த டைம்ல வெளியில கூட்டு போவார் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கும். அந்த மாதிரி யூடியூப் அல்கரிதம் அப்படின்றது வந்துட்டு அப்படிதான் நம்மள புரிஞ்சுக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதுதான் வந்துட்டு செமண்டிக் ஐடி அப்படின்றத ஒன்று கொடுக்குது. அப்ப நம்ம கரெக்டா இதை வந்துட்டு செயல்படுத்தும் பொழுது அந்த ஒரு ஐடி மேட்ச் ஆகும் பொழுது இது நல்ல ரீச் அப்படின்றது கிடைக்குது. மூன்றாவது வியூவர் சர்டிபிகேஷன். அதாவது ஒரு வீடியோ வந்துட்டு ஒருத்தர் பாக்குறாங்க. இப்ப நீங்க ஒரு வீடியோ போறீங்க, அந்த வீடியோ ஒருத்தர் வந்து பாக்குறாரு. அந்த வீடியோவை பார்த்துட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த என்டையர் வீடியோவில் அந்த வியூஸ் ஃபுல்லாவே பாக்குறாரு. உங்களுக்கு வியூஸ் கம்மியா போயிருக்கு, சிடிஆர் கம்மியா இருக்கு. பட் ஆனா ஒருத்தர் உங்க வீடியோவை பார்க்கிறவர் அந்த வீடியோ முழுமையா பாக்குறாரு அப்படின்னா, அப்ப இந்த இடத்துல யூடியூப் அல்கரிதம் அப்படின்றது ஓகே, ஒருத்தர் பார்த்தாலும் இது அவங்களுக்கு புரியுது, இது அவங்களுக்கு பயனுள்ளது அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை கொண்டு போய் இன்னும் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா, சிடிஆர் அதிகமாக இருக்க யூடியூப் அல்கரிதம் என்ன செய்யும்னா நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருந்துச்சு. நான் சிடிஆரை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணினேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ணது எல்லாமே சிடிஆர் ஃபோக்கஸ் பண்ணி. ஆனால் வந்துட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்டை விட என்னுடைய வியூஸ் அதிகமாக தான் இருக்கும். ஆப்வியஸாக எனக்கு அதிகமாக தான் இருக்கும், எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதை பயன்படுத்தினேன். பட் இப்போ யூடியூப் அல்கரிதம் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னா, அது முழுக்க முழுக்க ஒரு வீடியோ போடுறாங்கல்ல, அந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறாங்களா, அதுதான் யூடியூப் அல்கரிதம் பாக்குது. என்னதான் ஹை சிடிஆர் இருந்தாலும் ஒருத்தர் கிளிக் பண்றாரு, கிளிக் பண்ணிட்டு உள்ள போறாரு, உள்ள போய் அதை பார்த்துட்டு உடனே வெளியில போயிட்டாருன்னா அப்போ வியூவர் சர்டிபிகேஷன் ஆகல, அதனால இந்த வீடியோ வேஸ்ட் அப்படின்ற மாதிரி உடனே வந்துட்டு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை நிறுத்திடுது. வாண்டடா வியூஸ்க்காக இதை புஷ் பண்ணாது. பட் ஆனா இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மட்டும் யூடியூப் அல்கரிதம் அதை கொண்டு போய் சேர்க்கும். அப்ப சிடிஆர் தேவையில்லை, உங்களுக்கு டைட்டில் தேவையில்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதுவுமே தேவையில்லை. அதனால தான் வீடியோ ஆரம்பத்திலே நான் ஒரு விஷயத்த சொன்னேன். சாதாரணமா ஒருத்தர் மொபைல்ல எடுத்து சாதாரணமா ஷூட் பண்ணி சாதாரணமா போடுவார், நல்லா வைரல் ஆயிடும். அதுதான் மக்கள் என்டையர் அந்த இடத்துல மக்களுக்கு அது புரோஜனம் அதெல்லாம் செகண்டரி. நீங்க யோசிக்கலாம், அப்புறம் ஏன் வந்துட்டு எல்லாம் வைரல் ஆகுது, ஒரு சில வந்துட்டு டான்ஸ் ஆடுறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, அதெல்லாம் வைரல் ஆகுதுன்னு நீங்க யோசிக்கலாம். அதோடைய வேலை என்னன்னா, மக்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கா அப்படின்றதெல்லாம் கிடையாது. மக்கள் இதுல என்டர்டைன்மெண்ட் ஆகுறாங்களா, முழுசா பாக்குறாங்களா, அவங்களுக்கு பிடிச்சி அதை முழுசா பாக்குறாங்களா அப்படின்றது மட்டும்தான் அதனுடைய வேலை. இதுதான் மிகப்பெரிய விஷயம். அதாவது நான்காவது செஷன் ரெசமன்ஸ். ஸோ இது வந்துட்டு மிக மிக முக்கியமானது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல யூடியூப் இதை அதிகமா கவனிக்குது. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒருத்தர் யூடியூப்குள்ள வராரு, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு வீடியோவை சர்ச் பண்றாரு. அப்போ யூடியூப் அல்கரிதம் உங்க வீடியோ எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து முன்னாடி காமிக்குது. இல்ல நீங்க அப்பதான் அப்லோட் பண்றீங்க, அப்ப கொண்டு வந்து அதை முன்னாடி காமிக்குது. அப்படி காமிக்கக்கூடியதை அவர் கிளிக் பண்றாரு. அவர் கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோ பாக்குறாரு. ஒரு 5 நிமிஷம் பாக்குறாரு, இல்ல 10 நிமிஷம் பாக்குறாரு, இல்ல என்டையர் வீடியோ கூட பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மொத்த என்டையர் வீடியோவையும் பார்த்துட்டு அவர் டக்குன்னு வந்துட்டு என்ன செய்யறாருன்னா, அந்த ஒரு ஆப்பை க்ளோஸ் பண்ணிடுறாரு, யூடியூப் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிடுறாரு. யூடியூப் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. மறுபடியும் அந்த அப்ளிகேஷனை அவர் யூஸ் பண்ணவே இல்லை. ஆமாங்க, ஒருத்தர் எவ்வளவு நேரம் ஆப் யூஸ் பண்றாங்க அப்படின்றது யூடியூப் அல்கரிதத்துக்கு தெரியும். அப்ப க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. அப்ப யூடியூப் என்ன நினைக்குது, இவர் என்னடா வந்தாரு, ஒரு வீடியோ பார்த்துட்டு போயிட்டாரு, இதுல நமக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் அல்கரிதம் அப்படின்றது இவருடைய வியூஸை புஷ் பண்ணி ஸ்டாப் பண்ணி விட்டுரும். அப்போ வரமாப்போ அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிடும். அப்போ நம்மளுடைய வேலை என்னன்னா, ஒருத்தர் வீடியோக்குள்ள வராரு, என்டையர் வீடியோ பாக்குறாரு, ஸோ அடுத்தது கிளிக் பண்றாரு, இல்லை அடுத்தது யூடியூப்லேயே இருக்கிறார். இதுதான் நம்மளுடைய வேலை. ஸோ யூடியூப்குள்ள இருக்க வைக்கிறத விட நீங்க என்டையர் வீடியோ பார்க்க வச்சிங்க அப்படின்னாலே போதும், யூடியூப்க்கு அதுல நல்ல வருமானம் அப்படின்றது வரும். அதாவது நம்மளை வச்சு அவங்களும் கொஞ்சம் வருமானம் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றதும் இதுல இருக்குது. டிமாண்ட் விசஸ் சப்ளை. அதாவது இப்ப நீங்க ஒரு வீடியோ உருவாக்குறீங்க, அந்த வீடியோ என்னன்னா மக்கள் அதிகமா வந்துட்டு வைரலா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் அப்படின்றத நீங்க உருவாக்குறீங்க. ஸோ அப்படி மக்கள் அதிகமா வந்துட்டு தேடிட்டு இருக்கக்கூடிய கண்டென்ட்டை போடுறீங்க. இப்ப நிறைய பேர் நிறைய விளக்கம் சொல்லி அதுக்கான வீடியோ போடுறீங்க. பட் நீங்க ரொம்ப கம்மியான விளக்கம் சொல்லி கூட அந்த வீடியோ போடுறீங்கன்னா அப்போ லோ சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு கூட இப்ப நீங்க வந்துட்டு ஒரு காட்டுக்கு தண்ணி பாய்ச்சுறீங்க, அதாவது வந்து ஒரு வயலுக்கு தண்ணி பாய்ச்சுறீங்கன்னா அப்ப அந்த வரப்பு வழியா தான் அந்த தண்ணி போகுது. அப்போ அந்த வரப்புல இருக்க செடி தன்னால வளர ஆரம்பிச்சிடும். அப்ப என்னன்னா நம்ம அங்க பாய்ச்சக்கூடிய தண்ணி அப்படின்றது வரப்புக்கும் போவோம். அதே போல
ஒரு பெரிய வந்துட்டு வைரலாகக்கூடிய கண்டென்ட் நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அது கூட சேர்ந்து நம்ம இதையும் போடும்பொழுது நம்ம வீடியோவும் சேர்ந்து வைரல் ஆகிவிடும். இது ஒரு ரகசியம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்க, லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. அப்போ வந்துட்டு முக்கியமான விஷயம் என்னன்னா, அல்கரிதத்தை ஏமாத்தாதீங்க. இந்த சிடிஆர் கிடிஆர்னு சொல்லி அல்கரிதத்தை ஏமாத்தாதீங்க. மனுஷங்களுக்கு பிடிச்ச ஒரு கண்டென்ட் அப்படின்றத போடுங்க. அல்கரிதம் எப்படின்னா, யாருக்கு பிடிச்சிருக்கு, என்ன பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கா அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு தான் அதை வந்துட்டு இப்போ எல்லா வேலைகளையும் செய்யுது. ரொம்ப மோசமான ஆளா இருக்கிறப்பா நீ அல்கரிதம் அப்படின்றது. இவ்வளோலாம் பண்ணா நாங்களாம் வந்துட்டு பயங்கர வேலை கொடுக்கணுமே. ஓகே, எனிவே இது வேலைன்னு கிடையாதுங்க. ஒரு 2 தடவை 3 தடவைலாம் செய்யும் பொழுது அது அப்படியே நமக்கு பழகிடும். இல்லைன்னா என் வீடியோ பாருங்க. என் வீடியோவில் எப்படி கண்டென்ட் போடுறேன், டாப் டு எண்டு வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் பேசுகிறேன், ஸோ எண்டு ஸ்க்ரீனில் என்ன கொடுக்குறேன், இடையில வந்துட்டு ஐகான்லாம் என்னென்ன கொடுக்குறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் இது எல்லாமே பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது யூடியூப் ரிலேட்டடான சந்தேகம் இருந்தாலும் அதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.